இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கவி பாரதி. பகல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாதுகாப்பு நடவடிக்கையில் அதிக கவனம் செலுத்திட்டு வராங்க. குறிப்பாக எல்லையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாதுகாப்பை அதிகப்படுத்தியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எல்லையோர பகுதிகள்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்லையோரத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் மீதும் நம்ம அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்குது. எல்லையோரம் இருக்கக்கூடிய நாடுகள் என்ன நிலைப்பாட்டில் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதும் மிக மிக அவசியமான ஒன்றா தான் இருக்குது. எல்லையோர நாடுகள்னு சொன்னதும் நம்ம நினைவுக்கு வர்றது சீனா, பாகிஸ்தான். இந்த சீனா பாகிஸ்தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சீனா பாகிஸ்தானை எந்த அளவுக்கு உற்று கவனிக்கிறோமோ அதே அளவு கவனத்தோட இந்தியாவினுடைய கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பங்களாதேஷையும் மியான்மரையும் கவனிக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்றாக இருக்குது. ஏன்னா மியான்மர், பங்களாதேஷ் இந்த இரண்டு நாட்டிலுமே இப்போ அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷனுங்கிறது இருக்குது. இந்த இரு நாடுகளுமே மற்ற எதிரி நாடுகள், இந்தியாவினுடைய எதிரி நாடுகள் தங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு பகடக்காயா இந்தியாவிற்கு எதிராக பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. இதனால் தான் இந்த நாட்டினுடைய நிலைப்பாடுகள்லாம் என்ன, அந்த நாட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய அரசியல்லாம் என்ன அப்படிங்கிறத கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்குது. மியான்மர், பங்களாதேஷ் இந்த இரண்டு நாடுகளுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, இது எப்படி இந்தியாவிற்கு தலைவலியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதெல்லாம் இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். முதலாவதாக பங்களாதேஷில் என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். 2024 ஆகஸ்ட் மாதம் பங்களாதேஷோடைய பிரதமராக இருக்கக்கூடிய ஷேக் ஹசீனா மாணவர்களுடைய கிளர்ச்சினால் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணாங்க. மாணவர்கள் எதற்காக கிளர்ச்சி பண்ணாங்க அப்படின்னா 1971 நடந்த போர்னால் பங்களாதேஷ் உருவாவதற்கு காரணமாக இருந்த அந்த போரில் பங்கேற்ற சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு வழங்கியிருந்தாங்க. இந்த இடஒதுக்கீடை அந்த தியாகிகளுடைய வாரிசுகளுக்கும் நீடிச்சாங்க. தற்போது வாரிசுகளுக்கும் இந்த இடஒதுக்கீடை வந்து நீடிச்சாங்க. இது மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தை தூண்டக்கூடியதாக இருந்துச்சு. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ஆப்பர்ச்சுனிட்டியை இந்த இடஒதுக்கீடு மூலமா தட்டி பறிக்கிறதா நினைச்சாங்க. இதனால் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சியில் ஈடுபட்டாங்க. இந்த கிளர்ச்சியை ஷேக் ஹசீனா கையாண்ட விதம் தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறுச்சு. அவங்க தீவிரமான அடக்குமுறைகள் மூலயமா இந்த போராட்டத்தை நிறுத்தலாம் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் இவர்கள் மேற்கொண்ட அந்த தீவிரவாத அடக்குமுறையே இவர்களுக்கு வந்து எதிரான ஒரு விஷயமா மாறிடுச்சு. இதனால் அந்த கிளர்ச்சிங்கிறது அடங்காமல் இன்னும் பெரியதாக வந்து மாறிடுச்சு. இதனால் ஷேக் ஹசீனா ஆகஸ்ட் 5, 2024 அப்போ தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இரவோடு இரவாக இந்தியாவிற்கு வந்து தஞ்சம் புகுந்தாங்க. இதற்கு ஷேக் ஹசீனா தரப்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, மாணவர்களுடைய இந்த போராட்டம் வந்து மிகப்பெரிய கிளர்ச்சியாக மாறுறதுக்கு வெளிநாடுகளுடைய தலையீடு தான் அதிகமாக இருந்துச்சு. வெளிநாடுகள் மாணவர்களை ஒரு பகடைக்காய் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு அவர்கள் மூலயமா இந்த போராட்டத்தை பெருசாக்கி தன்னை வந்து பதவி விலக வச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்தை வந்து முன் வச்சாங்க. இவங்க அண்டை நாடுன்னு மறைமுகமாக குறிப்பிட்ட நாடு USA தான் குறிப்பிட்டிருந்தாங்கன்னு பல்வேறு தரப்பினரும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அதற்கு முக்கியமான காரணமாக என்ன பார்க்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஷேக் ஹசீனா 3 முறை வந்து ஆட்சியில் இருந்தாங்க. இந்த 15 ஆண்டு காலகட்டத்தில் வந்து வர்த்தக ரீதியிலான உறவை தவிர பங்களாதேஷுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பெருசாக சொல்லிக்கொள்ளும்படியாக நட்புறவு வந்து இல்லை. அதே சமயம் USA பங்களாதேஷ் மீது, அதாவது ஷேக் ஹசீனா அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சாங்க. என்ன அந்த குற்றச்சாட்டுகள்னால், இவங்க மனித உரிமை மீறலை வந்து அதிகமாக மனித உரிமை மீறல் விஷயங்களில் வந்து அதிக அளவு ஈடுபடுறதா சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஷேக் ஹசீனா மீது முன்வைக்கப்பட்ட மிகப்பெரிய குற்றச்சாட்டாக என்ன இருந்துச்சு அப்படின்னா, அவர்களை எதிர்த்து இருக்கக்கூடியவர்களை வந்து சிறையில் அடைக்கிறாங்க, எதிர்க்கட்சிகள் மீதுலாம் கடும் அடக்குமுறையை வந்து கையாளுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது எதுவரை நீடிச்சிச்சு அப்படின்னா, கடைசியாக நடந்த எலெக்ஷனில் பங்களாதேஷோடைய எதிர்க்கட்சியான BNP வந்து இந்த தேர்தல் முறையாக நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலையே புறக்கணிச்சாங்க. இதன் மூலயமா ஷேக் ஹசீனா ஒரு
சர்வாதிகாரி போல நடந்து கொள்றாங்க அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் ஷேக் ஹசீனா பிரதமராக இருந்தபொழுது பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் இடையான உறவு ரொம்பவே சுமூகமான ஒன்றாக இருந்துச்சு, ரொம்பவே வலுவான நட்புறவாக இருந்துச்சு. அதே சமயம் ஷேக் ஹசீனா பதவியில் இருந்தபொழுது பங்களாதேஷ் நல்ல முறையில் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியும் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் மாணவர்களுடைய கிளர்ச்சினால் ஷேக் ஹசீனா பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இந்தியாவில் தஞ்சம் புகுந்தாங்க. அப்பொழுது பங்களாதேஷோடைய மிலிட்ரி ஜெனரலாக இருக்கக்கூடிய வக்கார் உஸ் ஜமான் ஷேக் ஹசீனாவுடைய ராஜினாமாவை அறிவிச்சிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலோட ஒருங்கிணைந்து இடைக்கால ஒரு அரசை தோற்றுவிச்சாங்க. இந்த அரசுடைய தலைவராக நோபல் பரிசு பெற்ற பங்களாதேஷோடைய சீனியர் சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய முகமது யூனிஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு நிறுவப்பட்டதற்கு பிறகு இந்த அரசு அமெரிக்கா கூடயும் சீனா கூடயும் அதிக நட்பு பாராட்ட ஆரம்பித்தாங்க. அதே சமயம் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உறவில் விரிசலும் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. பல இடங்களில் முகமது யூனிஸ் தலைமையிலான பங்களாதேஷ் அரசு இந்தியாவை கடுமையாக விமர்சிச்சிருந்தாங்க. இந்தியா பற்றிய பல்வேறு கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தாங்க. இது இந்தியாவினுடைய கோபத்தை தூண்டக்கூடிய வகையில் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைக்கால அரசுங்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு இல்லை, இது ஒரு நான் எலெக்டட் கவர்மெண்ட் தான். ஆனால் இவர்கள் பேசுகிறதெல்லாம் சாதாரண ஒரு அரசியல் பொழுதுபோக்காக நினச்சி நம்மளை கடந்து விட முடியாது. ஏன்னா இந்த இடைக்கால அரசு சீனா உடனான வர்த்தகத்திற்கு அதிக அளவில் முன்னுரிமை கொடுக்க ஆரம்பித்தாங்க. சீனா போர் ஆயுதங்களை பங்களாதேஷுக்கு வழங்க ஆரம்பித்தாங்க. பங்களாதேஷுக்கு தேவையான போர் ஆயுதங்களில் 60% மேலே அவங்க சீனா கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இன்னும் இந்தியாவிற்கு நெருடலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா என்ன அமைஞ்சிச்சு அப்படின்னா, இந்த முகமது யூனிஸ் தலைமையிலான இடைக்கால அரசு யுஎஸ் சைனா மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான்கிட்டையும் நெருக்கம் காட்ட ஆரம்பித்தாங்க. பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பான ஐஎஸ்ஐ கூட மிகுந்த அளவுக்கு நெருக்கம் காட்ட ஆரம்பித்தாங்க. இது எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா, முகமது யூனிஸ் பதவியேற்ற சில தினங்களுக்குள்ளாகவே பாகிஸ்தான்லேருந்து ஒரு விமானம் டாக்காவில் தரங்கிறங்குச்சு. இதில் ஐஎஸ்ஐ அமைப்புகளை சேர்ந்த அதிகாரிகள் டாக்காவுக்கு வந்ததாகவும் இவர்கள் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் கூறப்பட்டுச்சு. இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவிற்கு வந்தாங்க இல்லையா ஷேக் ஹசீனா, அவங்க நேரடியாகவே அமெரிக்கா மீது ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. என்ன அப்படின்னா, தான் பதவி விலகினதற்கு காரணம் அமெரிக்கா தான். அது எதனால் அப்படின்னா, அமெரிக்கா செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை தங்களுடைய மிலிட்ரி பேஸ் அமைப்பதற்கான அனுமதி கேட்டாங்கனும் அதற்கு ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு மறுப்பு தெரிவித்ததனால அவர்கள் மாணவர்களை தூண்டிவிட்டு அதன் மூலயமா கிளர்ச்சி ஏற்படுத்தி தங்களுடைய பதவி ராஜினாமா பண்ண வச்சாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இந்த செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டுங்கிறது பங்களாதேஷுக்கு சொந்தமான மியான்மர் எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டாக இருக்குது. சரி, இங்கே எதுக்கு அமெரிக்கா தங்களுடைய மிலிட்ரி பேஸை ஆரம்பிக்க நினச்சாங்க அப்படின்னா, அதற்கு காரணம் மியான்மரில் இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷன் தான். இதை பற்றி நான் பின்பு விரிவாக சொல்கிறேன். சரி, பல நாடுகள் இருந்தும் ஏன் இந்த இடத்த அமெரிக்கா சூஸ் பண்ணாங்கன்னா, அமெரிக்கா தங்களுடைய மிலிட்ரி பேஸாக பல நாடுகளில் அமைச்சிருக்கிறாங்க. பசிபிக் பெருங்கடலுக்கு மத்தியில், ஆஸ்திரேலியாவில், அரேபிய நாடுகளில் பல இடங்களில் தங்களுடைய மிலிட்ரி பேஸை அமைச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியிலும் இந்தியாவை நெருங்கி இருக்கக்கூடிய இந்த கடல் பகுதியிலும் அவங்களுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ் கூட இல்லை. இதன் காரணமாக எப்படியாவது இந்த இடத்துல மிலிட்ரி பேஸை அமைச்சிடணும் அப்படின்னு தான் பங்களாதேஷ் அரசுக்கிட்ட அவங்க அனுமதி கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அதற்கு அப்போது இருந்த பங்களாதேஷ் அரசு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்க. அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் வீக்காக இருக்கக்கூடிய இந்த பகுதியில் சீனா மிக சாதுரியமாக காய்களை நகர்த்தி தங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி ஸ்டிங் ஆஃப் பேர்ல்ங்கிற ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தி இந்தியாவுடைய எல்லையில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா, இந்த ஸ்ட்ராட்டஜி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, எப்படி ஒவ்வொரு முத்துகளையாக எடுத்து ஒரு மாலையாக கோர்ப்போமோ அதை போல் இந்தியாவை ஒட்டி இருக்கக்கூடிய பாகிஸ்தானாக இருக்கட்டும், மியான்மராக இருக்கட்டும், ஸ்ரீலங்காவாக இருக்கட்டும், இந்த சைடு வியட்நாம், நேபாள் போன்ற இந்தியா எல்லை ஒட்டியே இருக்கக்கூடிய நாடுகளெல்லாம் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு அதன் மூலயமா இந்தியாவை பலவீனப்படுத்த அவங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வேலைகளை 2004ஆம் ஆண்டிலிருந்தே பாகிஸ்தான் தொடங்கிட்டாங்க. ஏற்கனவே பாகிஸ்தானை தங்களுடைய கைப்பாவை போல தான் சைனா உபயோகப்படுத்திட்டு வராங்க.
இப்போ ஸ்ரீலங்காவிலையும் தன்னுடைய வேலையை வந்து அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா அரசு வந்து கொஞ்சம் இந்த சைனா பக்கம் சாயக்கூடிய ஒரு நிலையில் தான் இருக்குது. மியான்மர்லேயும் தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து அவங்க செலுத்திட்டு வராங்க. அந்த லிஸ்ட்டில் இப்போ புதுசாக நீண்ட காலமாக இந்தியாவினுடைய நட்பில் இருந்த பங்களாதேஷ், அதுவும் இந்த இடைக்கால அரசுனால் சைனாவுக்கு ஆதரவாக செயல்பட்டுட்டு வராங்க. சைனா வகுக்கக்கூடிய வியூகங்களை இந்திய அரசு வந்து தகர்க்கிறதுக்கு பல விதங்களில் முயற்சி பண்ணிட்டு வராங்க. இதன் ஒரு பகுதியாக தான் பிரதமர் மோடி அவர்கள் ஸ்ரீலங்காவுக்கு பயணம் மேற்கொண்டாங்க. ஸ்ரீலங்காவில் சைனா ஹமன்டோட்டாங்கிற ஒரு போர்ட்டை வந்து கட்டி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதற்கு வந்து சைனா வந்து கடனாக பணம் கொடுத்து தான் அதன் மூலயமா கட்டியிருந்தாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்ட மோசமான ஒரு நிலைமை காரணமாக ஸ்ரீலங்கானால் அந்த கடனை வந்து திருப்பி கொடுக்க முடியல. அதற்கு பதிலாக சைனா கட்டி கொடுத்த அந்த போர்ட்டையே 90 வருஷத்துக்கு லீஸாக கொடுத்துருந்தாங்க சைனாவுக்கு. ஆனால் அந்த போர்ட்டுக்கு பக்கத்துலேயே அதானி குழுமம் மூலியமாக இந்தியா புதுசாக ஒரு போர்ட்டை வந்து கட்டி கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் அஜித் தோவாலுடைய வெளிநாட்டு பயணமாகட்டும், ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய வெளிநாட்டு பயணமாகட்டும், இதெல்லாம் இந்த சைனா பின் இருக்க சதி வலையிலிருந்து மீட்ட அண்டை நாடுகளுடனான உறவை பலப்படுத்துவதற்கான ஒரு ஏற்பாடாக தான் பார்க்கப்படுது. பங்களாதேஷ் அப்படி ஒரு புறம் இருக்கு. இன்னொரு பக்கம் மியான்மர் பார்த்தோன்னா, மியான்மர்லேயும் ஒரு அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷன் தான் நிலவுது. அதற்கு காரணம் மியான்மர் 1948 வந்து சுதந்திரம் வாங்கினாங்க. ஆனால் 1961க்கு பிறகு மியான்மரில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஜுந்தோன்னு சொல்லக்கூடிய இராணுவ ஆட்சி தான் நடைபெற்றுட்டு வருது. பலமுறை மியான்மரில் வந்து எலெக்ஷன் நடந்து அதன் மூலயமா ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அந்த ஆட்சியை வரவிடாமல் மறுபடியும் இந்த ஜுந்தோ ஆட்சியை தான் அங்கே கடைப்பிடிச்சிட்டு வராங்க. 2021 எலெக்ஷன் நடந்து ஆங் சான் சூகி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. ஆனால் அவங்க பதவியேற்பதற்கு முன்பாகவே அங்கே இருக்கக்கூடிய அந்த இராணுவம் அவங்கள பதவி ஏற்க விடாமல் மறுபடியும் இராணுவ ஆட்சியை அமல்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 2021 ஆங் சான் சூகியை பதவி ஏற்க விடாமல் பண்ணதுக்கப்புறம் அங்கே போராட்டங்கள் மிகப்பெரிய அளவில் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. 2 தரப்பினராக பிரிய ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, மியான்மருங்கிறது இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த மாதிரி பர்மான்னு சொல்லப்படுற மியான்மரில் பிரிட்டிஷ் ஆட்சி தான் நடந்துட்டு இருந்துச்சு. இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுத்த பொழுது இந்தியாவில் இல்லாத பழங்குடியின ட்ரைபல் மக்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒரு நாடாக உருவாக்குனாங்க. அந்த நாடு தான் மியான்மர். ஆனாலும் அங்கே இருக்கக்கூடிய ட்ரைபல் பீப்புள்ஸ் பல இனங்களாக வந்து பிரிஞ்சு இருக்கிறாங்க. இவங்களுக்குள்ளேயே அப்பப்போ சண்டை நடக்கும். ஆனால் அங்கே நடக்கக்கூடிய இந்த மிலிட்ரி ஆட்சிக்கு எதிராக இப்போ அவங்கெல்லாம் ஒன்று திரண்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துகிறாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்க்கக்கூடியவங்க யார் அப்படின்னா, 3 வகையான ட்ரைபல் பீப்புள்ஸ் ஒன்று சேர்ந்து 3 பிரதர்ஹுட் அப்படிங்கிற ஒரு அமைப்பும், ஆங் சான் சூகிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பீப்புள்ஸ் டிஃபென்ஸ் ஃபோர்ஸுங்கிற அமைப்பும் ஒன்று சேர்ந்து ஆயுதம் ஏந்திய போராட்டங்களை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. இதில் அவங்க மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மியான்மரில் இருக்கக்கூடிய 20லேருந்து 25% வரைக்கும் உள்ள பகுதிகளெல்லாம் அந்த ஆர்மி வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்குது. மீதி இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த ட்ரைபல் இன மக்கள் தான் வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கு. இந்த ட்ரைபல் இன மக்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. இப்படி அங்கே உள்நாட்டில் மிகப்பெரிய அளவில் கிளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையில் சைனா இந்த ஜுந்தோ அமைப்புக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இது வந்து அமெரிக்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லணும். மியான்மரை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு அமெரிக்காவும் ஒரு பக்கம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜுந்தோவுக்கு எப்படி சைனா ஆயுதங்கள் வழங்குதோ அதே போல் அதற்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைபல் இன மக்களுக்கு அமெரிக்காவும் ஆயுதத்தை வழங்குறதுக்கு முன் வந்தாங்க. ஆனால் அவங்களால அந்த அளவுக்கு சிறப்பான முறையில் வந்து ஆயுதங்களை வழங்க முடியல. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அமெரிக்காவுடைய மிலிட்ரி பேஸ் வந்து இந்த பகுதியில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை. இதற்காக தான் அமெரிக்கா பங்களாதேஷ் கிட்டேருந்து செயின்ட் மார்ட்டின் ஐலாண்டை வந்து கேட்டிருந்தாங்க. அது கொடுக்கப்படலைன்னொன்னே இப்பொழுது அமெரிக்கா வந்து வேறு விதமாக வந்து முயற்சி பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 2016, 2017 காலகட்டத்தில் மியான்மரில் இருந்த ரோஹினியாங்கிற அகதிகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஜுந்தா அமைப்பினால் விரட்டப்பட்டாங்க. அவங்க பங்களாதேஷில் வந்து தஞ்சமடைந்தாங்க. இவர்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரியும் மியான்மரில் போர் நடந்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரியும் ஹியூமனிடேஷன் காரிடார் அப்படிங்கிற ஒரு பகுதியை வந்து உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணாங்க. இதன் மூலயமா அத்தியாவசிய பொருட்கள், அதாவது உணவு, மருந்து போன்ற அத்தியாவசிய பொருட்களை வந்து எடுத்து செல்றோம் அப்படிங்கிற பேரில் ஆயுதங்களை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு அமெரிக்கா வந்து பிளான் பண்ணாங்க.
இதற்கு வந்து யூனிஸ் தரப்பில் இருக்கக்கூடிய இடைக்கால அரசு, அதாவது முகமது யூனிஸ் வந்து அனுமதி வழங்கியிருந்தார். ஆனால் இதில் மிகப்பெரிய ஒரு திருப்பமாக யூனிஸோடைய இடைக்கால அரசு அமைகிறதுக்கு காரணமாக இருந்த மிலிட்ரி ஜெனரல் இந்த பாதையெல்லாம் இப்போ வந்து அமைக்கப்படலை, 2025 டிசம்பர் மாதத்துக்குள்ளே பங்களாதேஷில் எலெக்ஷன் நடத்தணும், எலெக்ஷன் நடத்தி முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு. இது மறுபடியும் ஏற்கனவே குழப்பமாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அரசியல் களத்தில் மேலும் குழப்பத்தை ஏற்படுத்துகிற விதமாக இருக்குது. இதனால் எந்த நிலையில் வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் பங்களாதேஷில் மறுபடியும் இராணுவ ஆட்சி வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா அமெரிக்கா எப்படியாவது இந்த காரிடாரை வந்து ஓப்பன் பண்ணி அது மூலயமா அந்த ட்ரைப்ஸுக்கு உதவி பண்ணி மியான்மரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. இதற்கு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது பங்களாதேஷ் ஆர்மி. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா சைனாவும் தங்களுடைய நிலைப்பாட்டில் மிக மிக உறுதியாக இருக்கிறாங்க. அவங்களும் மியான்மரை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா இந்த ட்ரைப்ஸுக்கு ஆயுதங்கள் வழங்க விடக்கூடாது அப்படிங்கிறதுலையும் அவங்க வந்து ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க. இதில் மியான்மரை கட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற ஒரு நிலைப்பாடு மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் அவங்க வந்து இந்த மியான்மர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குது. ஏன்னா பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் மூலயமா உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் ஒரு திட்டத்தை சைனா தொடங்கியிருக்காங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். எப்படி பாகிஸ்தானில் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார் இருக்கோ அதே போல் மியான்மரில் மியான்மர் எக்கனாமிக் காரிடாரும் இருக்குது. இதன் மூலயமா சைனா பே ஆஃப் பெங்காலை வந்து ஆக்சஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது எந்த விதத்திலையும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுல சைனாவும் ரொம்ப வந்து உறுதியாக இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இந்தியாவிற்கும் மியான்மர் ரொம்பவே முக்கியமான ஒரு நாடாக இருக்குது. எதனால் அப்படின்னா எப்படி சைனா மியான்மர் எக்கனாமிக் காரிடார் இருக்கோ அதே போல் நமக்கும் ஒரு பாதை வந்து மியான்மரில் இருக்கு. அது என்ன அப்படின்னா ட்ரைலேட்ரல் ஹைவே, அதாவது இந்த பாதை ஈரான் வழியாக மியான்மருக்கு வந்து அதன் மூலயமா தாய்லாந்தை வந்து கனெக்ட் பண்ணுது. தெற்கு ஆசியாவை இந்தியாவோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பாதையாக இது இருக்குது. இது வந்து இந்தியாவிற்கு மிக மிக முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்தியா மிகப்பெரிய நிலப்பரப்பு எல்லையை மியான்மரோட ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மியான்மர் வந்து சைனா பக்கமோ அமெரிக்கா பக்கமோ போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த பக்கம் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய 7 சிஸ்டர் ஸ்டேட்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய அளவில் ஆபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் இந்தியா எப்படியாவது இந்த மியான்மர் மற்றும் பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அன்ஸ்டேபிள் கண்டிஷனை வந்து சரி பண்ணணும்னு முயற்சிகளை எடுத்துகிட்டு வராங்க. இதில் இந்தியாவுக்கு இப்போ மிகப்பெரிய துருப்பு சீட்டாக ஒரு விஷயம் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னா எப்படி நம்ம பாகிஸ்தான் கூட சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வச்சோமோ அதே போல் பங்களாதேஷ் கூடயும் ஒரு நீர் ஒப்பந்தம் இருக்குது. அது கங்கா வாட்டர் டெரிட்டரி, கங்கை நீர் ஒப்பந்தமும் இருக்குது. இது 1996 வந்து மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தம். இதன் மூலயமா கங்கையில் வரக்கூடிய அந்த நதி நீரை பங்களாதேஷும் இந்தியாவும் பாதி 50-50 ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகப்பட்டுச்சு. இப்போது இந்தியாவிற்கு 75 கியூபிக் மெட்ரிக் டன் நீர் கிடச்சிச்சு அப்படின்னா அதில் வந்து 45% வந்து இந்தியா எடுத்துக்கிட்டு மீதி இருக்கக்கூடிய நீரை வந்து பங்களாதேஷுக்கு கொடுத்தணும். இந்த ஒப்பந்தம் இந்த ஆண்டோட வந்து முடிவடைய போகுது. இதை மறுபடியும் புதுப்பிக்கணும். அப்போது கண்டிப்பாக பங்களாதேஷ் வந்து இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. பங்களாதேஷில் 1971 வந்து தனி நாடாக அறிவித்தாங்க. ஆனால் அது அறிவித்ததுக்கு பிறகு 28 முறை பங்களாதேஷில் இராணுவ ஆட்சி வந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கு. எப்போல்லாம் பங்களாதேஷில் ஒரு அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷன் ஏற்படுதோ அப்போல்லாம் இந்தியா குறுக்கிட்டு அங்கே நிலைமையை வந்து சரி செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் கங்கா வாட்டர் ட்ரீட்டிங்கிற இந்த துருப்பு சீட்டை பயன்படுத்தி இந்தியா பங்களாதேஷ் அண்ட் மியான்மரில் இருக்கக்கூடிய அந்த அன்ஸ்டேபிள் பொலிட்டிக்கல் கண்டிஷனை சரி செஞ்சு மறுபடியும் இரு நாடுகளுக்கு இடையான நட்புறவை மேம்படுத்துவான். சைனா மற்றும் அமெரிக்கா பின்னக்கூடிய இந்த சதி வலைகளிலிருந்தெல்லாம் தப்பிச்சு இந்தியா எப்படி காய் நகர்த்த போகுது அப்படின்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.